பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில பிரயாசப்பட வேண்டுங்கிற அவசியத்தை இந்த நாள்ல இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக இருந்த அப்போஸ்தலர்கள் அவர்களை காட்டிலும் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை. 9வது வசனத்தை சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலரும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர்வதற்கு பாத்திரன் அல்ல. என்னை அப்போஸ்தலன் அழைக்கிறதுக்கு நான் பாத்திரன், ஐ அம் நாட் குவாலிஃபைட். தேவ கிருபையினால ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தார். ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துட்டார். எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்துல வைத்திருக்கிறார். அதனால தேவன் கொடுத்த கிருபையை விருதாவாக்கிறாதீங்க. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற, தன்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு மிக பிரதானமாய் சொல்லுவது பிரயாசம். இன்னைக்கு நீங்க படிக்கிற படிப்புல, உங்க ஊழியத்துல, நீங்க செய்யற தொழில் வேலை எதுவானாலும் பிரயாசப்படணும். அடுத்த நிலைகளுக்கு போக பிரயாசப்படணும். ஒவ்வொரு வருடம் நம்முடைய வளர்ச்சி எங்க இருக்குது நம்ம பார்க்கணும். இப்ப நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ல போறோம். சில பேர் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வெயிட் செக் பண்றாங்க. சில பேர் தினந்தோறும் வெயிட் செக் பண்றாங்க. எதற்குனா பிரயாசப்பட்டு தங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி, இல்ல எல்லா விட்டாலும் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. நம்மளும் நம்முடைய அபிஷேகத்துல, வேத வசனத்துல, தேவனுக்கு என்று உழைக்கிறதுல பிரயாசப்படணும். பவுல் சொல்லுகிறார், தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டரை பற்றி அறிவிக்கும்படியாய் பேசுற கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு என்று ஓடி ஓடி உழைக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். சபையில ஊழியம் செய்யும்படியா தேவன் உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை விருதாவாக்காதீங்க, பிரயாசப்படுங்க. மியூசிக் வாசிக்கிறதுல பிரயாசப்படுங்க, பாடுவதில் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுங்க. தேவன் உங்களை பயன்படுத்தணும், உங்களை கொண்டு அநேகரை சந்திக்கணும். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற கிருபையை நீங்கள் விருதாவாக்கினால், நீங்கள் எந்த உயரத்தை எட்டணுமோ, எந்த உயரத்துக்கு ஆண்டு உங்களை கொண்டு போகணுமோ, எந்த உச்சத்தை நீங்க தொடணுமோ, அதை தொட முடியாதபடி பாதியிலேயே இருப்பீங்க, இல்லாவிட்டால் கீழே இருப்பீங்க. சில வேளை நம்மளை நாமே நொந்து கொண்டிருப்போம். நான் இப்படி இருந்திருக்கணும், இப்படி இருக்கலையே, ஆண்டனை உயர்த்தலையே. கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த, ஆசீர்வதிக்க திட்டமாய் இருக்கிறார். நீங்கள் பிரயாசப்பட தேவ சித்தத்தின்படி, தேவ நடத்தத்தின்படி நீங்க படுகிற பிரயாசம் தேவ கிருபையினால நீங்க உயர்த்தப்படுவீங்க. எவ்வளவோ படிக்கிறோம், உயர்த்தப்படலையே. தேவ ஒத்தாசையோடு, தேவன் கொடுக்கிற கிருபையில ஜெபத்தோடு வேதத்தை வாசித்து படிக்க ஆரம்பிங்க. தேவ கிருபை உங்களை நிரப்போ. உச்சத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டு கிருபையை விருதாவாக்கி விட்டு என் ஆண்ட உயர்த்தலையே, என்னை மேன்மைப்படுத்தலையே சொல்லவே சொல்லாதீங்க. பிரயாசம் எடுக்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்துல பிரயாசம் எடுக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு ஊழியத்தை கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும், உண்மைதான். ஆனா நம்ம படுகிற பிரயாசம் ஜெபத்திலோ, வசனத்தை போதிப்பதிலோ, வசனத்துக்கு ஆண்டு வாசல திறக்கப்படும் சொல்லி எடுக்கிற பிரயாசம் அதிகமா இருக்கணும். பிரயாசப்படுங்க. தேவன் பிரயாசத்துக்கு தக்க பலனை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிதான கிருபைய, ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். விசேஷித்த கிருபை பெற்ற மகள் நீங்க பிரயாசப்பட அந்த தேவ கிருபை உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும். சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உங்களை நிரப்பட்டும். God bless you.